வயசுலாம் கிளியர் தானே? நாம நம்மளோட கிரேட் 10 வந்து இன்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டரா போறேன். நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னு சொன்னா O லெவல்ல வந்துட்டு O லெவல் சயின்ஸ் 3 பகுதிகளாக பிரிச்சு கொள்றது. ஒன்று பயாலஜி, இன்னொன்று கெமிஸ்ட்ரி, இன்னொன்று பிசிக்ஸ். சரியா? உங்களோட புக்ல வந்துகிட்டு அந்த பச்சை கலர்ல போர்டு இருக்கிறது பயாலஜி, என்ன ரெட் கலர் ஆரஞ்சு கலர்ல போர்டு இருக்கிறது பிசிக்ஸ், ப்ளூ கலர்ல போர்டு இருக்கிறது கெமிஸ்ட்ரி. ஓகேவா? சரியா? கேக்குதானே? கொஞ்சம் பேசிக்கொள்ளணுமே. அப்ப நாம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற சாப்டர் என்னன்னு சொன்னா உயிரின இரசாயன அடிப்படை, கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப். உயிரின் அடிப்படையை பற்றி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நம்ம முதலாவது அதாவது அப்ப கிரேட் 10 புக்குல இருக்கிற யூனிட் 1 நம்ம டெய்லி பார்க்க போறோம். பெரும்பாலான கேள்விகள் அல்லவா இருக்கு, சிக்கலான பாடம் இல்ல, சிக்கலாக பார்த்துக்கோங்க. அவர் சொல்றாரு இயற்கையில 92 மூலங்கள் காணப்படுது. அதாவது இயற்கை நேச்சுரலாவே 92 மூலகங்கள் புவியில காணப்படுது. சரியா? புவியில 92 மூலகங்கள் காணப்படலாம். அதுல 25 மூலகம், 25 மூலகம் விலங்குக்கு தேவை. சரியா? விலங்குக்கு தேவை, விலங்கு. அதுல 17 மூலகம் தாவரத்துக்கு தேவை. பட் உங்களோட புக்ல இல்லையே. எஸ், ஓகே, அதாவது கப்சல் அதாவது வெச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. அப்ப புவியில இருக்கிற 92 மூலகங்கள்ல 25 மூலகம் நம்மளுக்கு தேவை, விலங்குக்கு தேவை. சரியா? 17 மூலகம் தாவரத்துக்கு தேவைப்படுது. ஓகேவா? அதுல அந்த விலங்குக்கு தேவைப்படுற மூலகங்கள் 25, பிரதானமான மூலகங்கள் இருக்கு. பிரதானமான மூலகம், சரியா? அந்த பிரதான மூலகங்கள் எத்தனை என்று சொன்னால் CHON. 4 மூலகம் பிரதானமாக தேவை. சரியா? 4 மூலகம் பிரதானமாக தேவைப்படும். 7 மூலகங்கள் இருக்கு, மொத்தம் 25. அதுல பிரதானமா தேவைப்படுறது CHON. சரியா? 7 மூலகங்கள் இருக்குது. நம்முட மக்கள் கடிப்படிகள் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர், சோடியம், மக்னீசியம், குளோரின். ரைட்? ஓகே. இப்போ நான் கேக்குறேன், பீரியட் டேபிள் ஆவர்த்தன அட்டவணை எல்லாருக்கும் தெரியுமா? அதை பற்றி சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? கேக்குதா? எல்லாருக்குமே ஆவர்த்தன அட்டவணை எழுத தெரியுமா? 20 மூலகங்களுக்கும் எழுத இயலுமா? ஷுவர் தானே? டவுட் இருக்கிறார்கள் கேளுங்க. நாம பேசிக்ல இருந்து கொண்டுட்டு போகணும், டக்குன்னு முடிக்கணும். ஏழுமா?
ஓ சார் ஷுவர் அப்ப ரைட் ஓகேவா ரைட் அப்ப சிக்கல் இல்ல கடுங்கவனம் இருக்கணும் ஆவர்த்தன அட்டவணையை வச்சுதான் கெமிஸ்ட்ரியினுடைய இந்த ஃபுல் கெமிஸ்ட்ரி நகரும் நான் சொல்லிட்டேன் கெமிஸ்ட்ரி ஒரு ஆளுக்கு லேசா கஷ்டமா இருக்கிறது ஆவர்த்தன அட்டவணையில் தங்கி இருக்கு தெரியாட்டி கேளுங்க சிம்பிளா பார்த்துக்கொள்ளும் மெதட்டிக் அப்ப புவியில இருக்கிற 92 மூலகங்கள்ல 25 மூலகம் விலங்குக்கு தாவரத்துக்கு 17 மூலகம் தேவைப்படுது அந்த 25 மூலகங்கள் அதாவது விலங்குக்கு தேவைப்படுற 25 மூலகங்கள்ல பிரதானமாக 4 மூலகங்கள் தான் கட்டாயம் தேவை மோஸ்ட்லி 4 மூலகம் CHON கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஓகேவா ஏனைய மூலகங்களாக கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சல்பர் சோடியம் மக்னீசியம் குளோரின் ஓகே கஸ் நம்முடைய மக்கள் அடுத்து சரியா அப்ப என்ன கேஸ் சொன்னா 25 மூலமாக சொல்லியிருக்காரு 25 சொல்லியிருக்காரு அந்திரி எதுக்குன்னு 4 5 6 7 8 9 10 பாயிண்ட் தானே அப்ப நீங்க கேட்டிருக்கலாம் தானே மிச்சம் என்னன்னு சொல்லி நீங்க கேட்கல ரைட்டா நான் சொல்ற பாருங்க லிங்க்ல சபா இருக்கீங்களா சபா ஓ நீங்க அந்த இருக்கீங்களா ஓ ரைட் ஓகே அப்ப நீங்க என்ன செய்யணும் சொல்ல தெரியுமா புவியில 92 மூலங்கள் இருக்கு 25 மூலகம் விலங்குக்கு தேவை அதுல 4 சொல்லியிருக்கேன் மிச்சம் சொல்லியிருக்கேன் ஏனைய மிச்சங்களை நாம சொல்லுவோம் சுவட்டு மூலகம் என்று சொல்லுவோம் இல்லையா ஓகே பேசணுமே ஓ ஓ ஓ சார் நீங்க மிச்சம் மூலகம் தெரியுமா இப்ப சொல்லணும் நினைக்கிறேன் அந்த சுவட்டு மூலகங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இந்த 25 மூலகங்கள்ல பிரதானமா தேவைப்படுற மூலகம் எழுதிருக்கு ஏனைய மூலகம் எழுதிருக்கு இப்ப சொல்ல போறது சுவட்டு மூலகம் சுவட்டு மூலகம் ரைட் ஓகே நீங்க இப்ப சுவட்டு மூலகங்களை சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் ஸ்பீடா சொல்லுங்க ஸ்பீடா சொல்லுங்க சபா சொல்லுங்க ஸ்பீடா TR FIFE B கொஞ்சம் சொல்லுங்க COCU wait C B யா ரைட் ஓகே B COCU CU CR MNMO ME வராது MNMO SESI அது ஓகே FEFI ஓகே FEFIFE MNMO B அடுத்தது SI SSI SN VZN சொல்லிருக்காங்க சவா சொல்லிருக்காங்க இப்ப நாம எண்ணி பாப்போம் 25 SE விட்டுட்டு SE FE யா SE வேற கேம் ஈஃபரஸ் SI SE SC SI VZ இப்போ ஓகேவா ஓ நீங்க கொஞ்சம் பேசுங்க என்னன்னு சொன்னா எனக்கு பலது கனோஜன் ஓம் சார்
கேக்குதே? ஓ சார் ஓ சார் ரைட். அப்ப நீங்க பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் என்ன கூட நீங்களும் சேர்த்துட்டீங்க. ஓ சார் 25 மூலகம் என்று அடைவாப்போ 25 மூலகம் என்று சொன்னேன் உண்மையாவே. அப்ப 25 மூலகம் என்று சொன்னா நாடு சொல்லியிருக்கேன், பிக்சர் சொல்லியிருக்கேன். பிக்சர் இல்லடாப்பா புக்ல இல்லையே. நீங்க கேட்கணும். அப்ப நீங்க டீச்சர் பண்ண என்ன செய்யணும்? உங்களுக்கு படிச்சு தர ஒரு டீச்சர் சரியான ஒரு ஆளுங்கிறத என்ன செய்யணும்? பெஸ்ட்டுக்கு படிக்கணும். சரியா? ஓ சார் ரைட். அப்ப நான் சொல்லிக்கிறேன் 4 மிச்சம் இருக்கு. அப்ப எல்லாம் சேர்த்து 25 என்ன சொல்லிங்க? 25 என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்ப 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 சரியா? SN 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 SE SI yes சொல்லிருப்பாங்க. எனக்கு விளங்கல போல. அப்ப இவ்வளவும் விலங்குக்கு தேவை. இவ்வளவும் ஒரு விலங்குக்கு தேவைப்படுற மொழிக்குள் மூலகங்களாக இருக்க போதும். என்ன ஒரு எலிமெண்ட்ஸ் ஆக இருக்கு. இப்ப சார் பிரதானமான மூலகங்களை வச்சுதான் எனக்கு இந்த சிலபஸ் ஃபுல்லாவே இருக்க போகுது. சரியா? இந்த பிரதானமான மூலகங்களை வச்சுதான் இந்த சிலபஸ் ஃபுல்லாவே இருக்க போகுது. ரைட். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு இந்த இடத்துல இந்த சி ஹெச் ஓ இவங்கெல்லாம் எத்தனை சதவீதம் காணப்படுறாங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. சரியா? பொசிஷன் திணிவினுடைய அடிப்படையில திணிவா மாசுடைய அடிப்படையில பொசிஷன் 65% இருக்கா? கார்பன் 18 சாரி பொசிஷன் 5% இருக்கு. கார்பன் 18%, ஹைட்ரஜன் 10%, நைட்ரஜன் 3%, மத்த 50மே 4%. விளங்குதா? ஓ சார் இதுல சுவட்டு மூலகங்கள் எழுதிக்கிறீங்களா சார்? ஓ இதுல சுவட்டு மூலகங்கள் எழுதிக்கிறீங்களா சார்? ஓ சார் இதுல சுவட்டு மூலகங்கள் எழுதிக்கிறீங்களா? ஓ மோம் என்னது? இல்ல சுவட்டு மூலகங்கள் எழுதிக்கிறது சார் வந்து விலங்குல காணப்படுமா சார்? எஸ், அதான் நான் சொன்னேன். அந்த 25 மூலகம் விலங்குக்கு கட்டாயம் தேவை. இப்ப மனிதன் எடுத்துக்கொண்ட போய் சொன்னா அந்த 25 மனிதனுக்கு தேவைப்பட போகுது. உங்களோட சில ஹலோ சார் செக் பண்ணுது. சார் ஒரு டவுட்.
Hello, sir. Hello, sir. Sir. ஓம் சார். Right, okay. அப்ப நீங்க சுவட்டு மூலகம் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? ஓ சார். அப்ப பாருங்க, சுவட்டு மூலகம் என்று சொன்னா அதுவும் விலங்குல இருக்கிறது தான். ஆனா அது 0.01% விட குறைவா காணப்படும் மூலகம், குறைவா தேவைப்படும் மூலகம். சரியா? அதனால கணக்கு இல்லை. பட் அவர் இல்லாட்டி பிரச்சனை வரும். சரியா? ஓ சார். அதோட சிலபஸ்ல இல்ல, நீங்க வந்து அட்வான்ஸா வச்சு கூட நோட் பண்ணி. சரியா? அப்ப சுவட்டு மூலகம் என்று சொல்லிட்டு மனித உடலில் தேவைப்படுகின்ற, அதாவது விலங்குகளின் உடலில் தேவைப்படுகின்ற 0.01 விட குறைவாக தேவைப்படுற மூலகங்கள் தான் சுவட்டு மூலகம் இருக்கு. ஓகேவா? ஓ சார். சார் நீங்க மேல அழிக்கிறீங்களா சார் மூலகங்கள்?
மூலகங்கள் அதுல கல்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர் இருக்குல்ல சார். ஓ அதுல சார் பொட்டாசியமும் சல்பரும் தானே சார். அதுல ரெண்டு மூலகங்கள்ல இருக்கு. அந்த நியூக்ளிக் அமிலமும் புரதத்திலையும் சார் அந்த பொசுபரஸும் சல்பரும் காணப்படுறது. எஸ் ஆனா இதுல சார் இதுல பொட்டாசியமும் நைட்ரசனும் மெக்னீசியமும் குளோரினும் கால்சியமும் இதுல தந்த மூலகங்கள்ல இல்ல தானே சார். விலகல அந்த இதுல வந்து சார் கல்சியமும் பொட்டாசியமும் சோடியமும் மெக்னீசியமும் குளோரினும் இருக்குல்ல சார். மிருகி இது அவ்வளவு சார். இவங்க இந்த முதலாவது அலகுல தந்த இலிப்பிட்டு புரதம் நியூக்ளிக் அமிலம் இது ஒன்றுலயும் அடங்கலையே சார். இது வந்து 0.01% விட கூட இருக்குது. ஆனா இந்த மூலகங்கள்ல இல்லையா சார். இல்ல இல்ல ரைட் அப்படி என்ன அதான் சொல்லிக்கிறேன். பிரதான மூலகங்கள் என்பது மட்டும் தான் எங்களுக்கு சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்காரு, கார்போஹைட்ரேட் இருக்காரு, இலிப்பிட்டு இருக்கிறாரு, புரதம் இருக்கிறாரு, நியூக்ளிக் அமிலம் இருக்கிறாரு. ஓகேவா? சார் கார்போஹைட்ரேட்டுக்கு CHO காணப்படும், லிப்பிடுக்கு CHO காணப்படும். அவுட் ஆஃப் சிலபஸ்ல P சேர்த்திருப்பாங்க, பட் P இல்ல, CHO காணப்படும். புரதத்துக்கு CHONS காணப்படும், இங்க CHONP காணப்படும். எலக்ட்ரான்ஸ் வித்தோன். சார் சரியே? ஓ அது நம்மளுக்கு தேவையில்லை. அதை என்ன நம்மளுக்கு இந்த பிரதானமான பல மூலகங்களும் இந்த 7 மூலகங்களும் பாடமாக்கி நம்முட மக்கள் அவ்வளவு என்ன செய்யணும், பாடத்தில் செய்யணும். இது அவ்வளவு தேவையே இல்லை, தேவையே இல்லை. இப்ப நம்ம போமா, இப்ப நம்ம சொல்றாரு சேர்வைகளை பத்தி வந்து சொல்றாரு. சேர்வைகள் தலைகிறனா அவர்கள் பாருங்க. சேர்வைகளை ரெண்டா பிரிப்பாங்க. சேர்வைகளை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று சேதன இன்னொன்று அசேதன. சேதன சேர்வை என்று சொன்னால் ஆர்கானிக், அசேதன சேர்வை என்று சொன்னால் இன்ஆர்கானிக். சேதனத்துக்கு கார்பன் இருக்கும், அசேதனத்துக்கு கார்பன் இருக்க மாட்டேன். சரியா? இப்போ விளங்குதே? சார் அப்ப சேர்வைகளை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, சேதன சேர்வை, அசேதன சேர்வை. சேதன சேர்வை என்று சொன்னா அங்க கார்பன், அசேதன சேர்வை என்று சொன்னால் கார்பன் இருக்க மாட்டேன். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, H2O இவர் நீர். இந்த நீர் சேதன சேர்வையா அசேதன சேர்வையா? அசேதன சேர்வை. எஸ். ஏண்டா சார் அதுல கார்பன் மூலக்கூறு இல்ல. இல்ல, ரைட், ஓகே. குளுக்கோஸ் C6H12O6 இங்க இதுல இது வந்து சேதன சேர்வை சார். கார்பன் இருக்குது, கார்பன் இருக்கு, ரைட். இப்ப இதுக்கு கார்பன் இருக்கு சார். இல்ல, ரைட். நான் நினைச்சது சரியா போச்சு. ரைட். இத கார்பன் என்று சொல்றல, கல்சியம் என்று சொல்ற. ரைட்டா? சார். ரைட். அப்ப கால்சியம் கார்பனேட் என்று சொன்னால் இங்க வந்துகிட்டு என்ன செய்யுது? ஆறு கார்பன் தான் நீங்க
நீங்க எந்த கார்பனை பார்த்தேன்? இங்க சார் CO3 ஓட இருக்கு சார். இது. அந்த கார்பன் ரைட். வேற CO2 கார்பன் சைட் இங்கேயும் இருக்கு சார். இருக்கு. ரைட் ஓகே. அப்ப என்ன? அப்ப சேர்வைகள்ல சேர்வை அசேதன சேர்வை. சேதன சேர்வைன்னு சொன்னால் கார்பன் இருக்கும், அசேதன சேர்வைன்னு சொன்னால் கார்பன் இருக்க மாட்டாங்க. ரைட் ஓகேவா? இப்ப ஓகே அவர் என்ன சொல்றாரு? வந்து விளக்கி சொல்றேன்டா சார். கார்பன் மூலக்கூறை கொண்ட சேர்வைகள் சேதன சேர்வைகள், கார்பன் மூலக்கூறை அற்ற சேர்வைகள் அசேதன சேர்வைகள் சரிதானே சார்? ஓ சரி, ஓகே ரைட். அது சொல்றாரு, உயிர் சடப்பொருட்களை ஆக்கும் சேர்வை உயிரியல் மூலக்கூறு. அப்ப உயிரியல் மூலக்கூறை பத்தி அவர் சொல்றாரு. உங்களோட படம் இல்ல. உயிரியல் மூலக்கூறு, உயிரியல் மூலக்கூறுன்னு சொன்னா என்ன? உயிரியல் மூலக்கூறுன்னு சொன்னால் உயிருள்ள சடப்பொருட்களை ஆக்கும் மூலக்கூறு. சரியா? சிம்பிளான வசனம். அவர் கூடிய சொல்ற மாதிரி உயிர் சடப்பொருட்களை ஆக்கும் மூலக்கூறு உயிரியல் மூலக்கூறு, அல்லது உயிர் சடப்பொருட்களை ஆக்கும் சேர்வை உயிரியல் மூலக்கூறு. எப்படி எழுதி கொள்ள முடியும்? அப்ப என்ன உயிரியல் மூலக்கூறுன்னு சொன்னா என்ன? உயிரியல் சடப்பொருட்களை ஆக்கும் மூலக்கூறுகள். அப்படி இல்லை, உயிர் சடப்பொருளை ஆக்கும் மூலக்கூறு. உயிர் சடப்பொருளை ஆக்கும் மூலக்கூறு அல்லது உயிர் சடப்பொருட்களை ஆக்கும் சேர்வை. சரியா? அந்த உயிரியல் மூலக்கூறு என்ற தலைப்புல தான் இந்த நாடு வருது. கொண்டு உயிரியல் மூலக்கூறு கொண்டு கார்போஹைட்ரேட் 2 இலிப்பிட்டு 3 புரதம் 4 நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலம். இப்ப நம்ம ஒவ்வொன்றை பற்றி படிக்க போறோம். நோட் பண்ணி எடுங்க ஸ்பீடா. நோட் பண்ணினா டன் சொல்லுங்க. ஓகே சார். டன். நீங்க ஓகேவா? படிக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓ இல்ல பிசிக்கல் ஆகிருக்காரு அவருக்கு. நான் ஒரு கைடோன் அனுப்பினேன், அதை அடிச்சிருந்தீங்களா? சார் ஒரு கைடோன் அனுப்பினேனே, கேள்விகள் அடிச்சிருந்தா? சாரி சார். சரி பாப்பே சார். டுமாரோ have it you. டுமாரோ அடிச்சிடுறேன் சார். ஓகே சார். First of all, carbohydrate. அதாவது எங்கட உயிரியல் மூலக்கூறுல பெஸ்ட் மூலக்கூறு தான் கார்போஹைட்ரேட். அவர் சொல்றாரு பூமியில் அதிக அளவு காணப்படும். இப்ப இந்த உயிரியல் மூலக்கூறு எல்லாமே கார்பனை கொண்டது. சோ நாம சொல்லுவோம் உயிரியல் மூலக்கூறு ஒரு அசேதன சேர்வை. சரியா போலையாது? ஓ சார். போல சேதன சேர்வை.
கவனமா அந்த வேர்ட்ஸ் அப்படிதான் குழப்பப்படும். உயிரியல் மூலக்கூறு அனைத்துமே சேதன சேர்வை. ஓகேவா இது? ஓ சார். அதுவும் என்ன குழப்பறனா? இல்ல சார். அப்ப இவ்வளவு மூலக்கூறு தான் ஒரு அங்கிக்கு தேவையா? அப்ப நீர் தேவையா? வேணும். தேவையா? தேவை. தேவை. எஸ். அப்ப நீர் இருக்கிறாரு, கனியுப்பு இருக்கிறாரு, விட்டமின் இருக்கிறாரு, இவ்வளவு பேர் தேவைதான். எல்லாமே உயிரியல் மூலக்கூறு தான். ஆனா பிரதானமான மூலக்கூறு மட்டும்தான் சேதன சேர்வை. ஏனையவை எல்லாம் அசேதன சேர்வை. அது சும்மா பிரைன் சரியா இருக்காது டெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரைட். அவர் சொல்றாரு கார்போஹைட்ரேட்டை பத்தி உங்களுக்கு சில கதைகள் தெரிய வேண்டும். அவருதான் இந்த பூமியில அதிக அளவு காணப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இவர் எப்படி உற்பத்தி செய்யப்படுவார் என்று சொன்னா ஒளித்தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படுவாரு. இந்த உலகத்துல அதிகமாக காணப்படுவார். அப்ப ஒன்று அதிகமாக காணப்படுற, இரண்டாவது ஒளித்தொகுப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படுற. இப்ப நான் இந்த சாப்டரை மாத்துறேன். ஒளித்தொகுப்புனா என்ன? கனோஜ் ஓம் சார். உங்களுக்கு ஒளித்தொகுப்புன்னா என்ன தெரியுமா? ஓ சார். பச்சை தாவரமானது மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரையும் வளிமண்டலத்தில் இருந்து உறிஞ்சப்பட்ட கார்பனீர் ஆக்சைடையும் தாவரங்கள் தமக்கு தாமே உணவை உற்பத்தி செய்து கொள்ளும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். நான் சொல்றேன் கேளுங்க. இது சிம்பிளா இருக்கா அது சிம்பிளா இருக்கான்னு பாருங்க. பச்சை தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பன் ஆக்சைடையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் செயல்முறை. மீண்டும், பச்சை தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பன் ஆக்சைடையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் செயல்முறை. ஓகேவா? ஓகே. ரைட். ஓகே. கனோஜ், சயின்ஸ்ங்கிறது மிகவும் சிம்பிளான ஒரு பாடம். ரைட்டா? பாருங்க, அந்த ஃபார்முலா எழுத பாருங்க. பச்சை தாவரம், அப்ப பச்சை தாவரத்துல பச்சையம் இருக்கு. பச்சை தாவரம் சூரிய ஒளி பச்சை தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பன் ஆக்சைடையும் பயன்படுத்தி C6H12O6 உணவு தயாரிக்கும் செயல்முறை. அது கூட O2வும் வரும். நான் சொன்னது விளங்கிட்டா? ஓ சார். அப்ப சிம்பிளா இருக்கே. இப்ப சொல்லுங்க, ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? பச்சை தாவரமானது சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பனீர் ஆக்சைடையும் நீரையும் கொண்டு தமக்கு உணவை தாமே தயார் செய்து கொள்ளும். நீங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க, நான் சொல்றேன். பச்சை தாவரம் நோட் பண்ணுங்க. பச்சை தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பன் ஆக்சைடையும் CO2 போட வேண்டாமா? நீரையும் கார்பன்
ரொட்சைட்டையும் ஓ சார் பயன்படுத்தி ஓ சார் உணவு தயாரிக்கும் செயல்முறை உணவு தயாரிக்கும் செயல்முறை டன்னா ஓ சார் இப்ப சொல்லுங்க பாப்போம் பச்சை தாவரமானது சூரிய ஒளியின் முன்னிலையில் காபனீர் ஒட்சைட்டையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். அப்ப கார்போஹைட்ரேட்டை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கன்னு சொன்னா இங்க சொல்லணும் புவியில அதிகமாக காணப்படும் அது ஒரு சேதனை சேவை ஒளித்தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படும். அடுத்தது சொல்றாரு எக்ஸாம்பிள் எதுலாம் கார்போஹைட்ரேட் இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு என்ன மரவள்ளிக்கிழங்கு இப்படி சொல்லாம நானும் சொல்றோம் பாருங்க எது எதுவெல்லாம் இனிக்கிறோ விளங்குதா ஓ சார் எதெல்லாம் இனிப்பு தன்மையாக இருக்குதோ அது எல்லாமே கார்போஹைட்ரேட். கேக் தெரியுமா கேக் ஓ சார் கேக் கார்போஹைட்ரேட் தானே ஓ எஸ் டபி தெரியுமா டபி ஓ அது அதுல சார் மாத்தன்மை இல்ல சார் ஆனா அதுல குளுக்கோஸ் இருக்குது. சோ குளுக்கோஸ் வந்து சார் கார்போஹைட்ரேட்ல உள்ளது தானே எஸ் அதால டொஃபி வந்து கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட். சீனி கார்போஹைட்ரேட்டா கார்போஹைட்ரேட் இல்லையா கார்போஹைட்ரேட். எஸ் ரைட் ஓகே அப்ப நீங்க நாம சொல்லுங்க எது எதுவெல்லாம் இனிக்குதோ அதுவெல்லாம் கார்போஹைட்ரேட் ஒன்று சரியா. ஓ சார் இரண்டாவது எதெல்லாம் உசுரா இருந்து நாம சாப்பிடுறோமோ அதெல்லாம் புரதம் சரியா. சார் திரும்ப இருக்கா ரைட் எது எதுவெல்லாம் இனிக்குதோ அதெல்லாம் கார்போஹைட்ரேட். புரதம் சார். எதெல்லாம் நம்ம உயிரை அடிச்சு சாப்பிடுறோமோ அதெல்லாம் புரதம். ஆனா சார் அதுல இப்ப பால் முட்டை எல்லாம் சார் பால் முட்டையில முசு அடிச்சு சாப்பிடலையே முட்டை இருக்குது முட்டையில சார் இப்ப சோயா மீட்ல புரதம் இருக்கு தானே சார். சார் நான் அப்படி சொல்ல வரல பொதுவா பொதுவா எதெல்லாம் முசுரா இருக்கும் இப்ப மனுஷனை பொரிச்சு திண்டா புரதம் சரியா. ஓகே ஓகே சார். பொதுவா பொதுவா சொல்லு நம்ம அந்த மெமரிக்கு டக்குன்னு வரணும்னு சொன்னாலும் அப்படி வரும். இப்ப பருப்பு கூட புரதம் தான் பருப்பு சுறா இல்லையே. தானியங்கள்ல சில தானியம் புரதத்துக்கு வரும் சில தானியம் கார்போஹைட்ரேட்டுக்கு வரும் அதெல்லாம் ஸ்ட்ரைக்கா அது ஒன்னும் கேட்கல. அப்ப சொல்லுங்க ஸ்ட்ரைக்கா அது ஸ்ட்ரைக் ஆகுதா. ஓம்
Repeat. கவரேஜ் செய்யலாம் இன்றைய பாத்துக்கு இன்றைய கிளாஸ் எப்படியோ முடிச்சுக்கொள்ளுவேன் ரைட் பாருங்க கார்போஹைட்ரேட் அதிகமாக காணப்படும் ஒளித்தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உதாரணம் எங்களுக்கு தெரியும் இன்னொன்று இவர் ஆக்கிர மூலகங்கள் CHO ஆக்கிர மூலகங்கள் CHO எந்த இது மட்டும் இல்ல நீர் தெரியுமா நீருக்கு H2O அதாவது H க்கு O H2 O இப்ப விளங்குதா ஓ சார் ரைட் அப்ப நீருக்கு H க்கு O விகிதம் 2 க்கு 1 H க்கு O ரேஷியோ 2 க்கு 1 அதே மாதிரி தான் கார்போஹைட்ரேட்டுக்கும் 2 க்கு 1 அதாவது C6H12O6 H க்கு போக்கும் ரைட் H க்கு போக்கும் ரேஷியோ பார்த்து பாருங்க H க்கு O 12 க்கு 6 சுருக்கினா 1 க்கு 2 இப்போ ஓகேவா சரியா ரைட் அப்ப கார்போஹைட்ரேட் நீர்ல இருக்கிற மாதிரி H க்கு O விகிதம் H க்கு O விகிதம் 2 க்கு 1 என்பது சரியான கூற்று இப்ப கார்போஹைட்ரேட்டுக்கு பொது சூத்திரம் இருக்கு பொது சூத்திரம் என்னது CH2O into Y சரியா ஓ சார் CH2O பை முழுவதும் பை S O இவ்வளவுதான் கார்போஹைட்ரேட்டை பத்தின தகவல் இப்படி நோட் பண்ணிக்கொள்ளுங்க கார்போஹைட்ரேட் மூன்று வகையா பிரிப்பாங்க ஒன்று ஒரு சர்க்கரைட் ஒரு சர்க்கரைட் மோனோசர்க்கரைட் ஒரு சர்க்கரைட் அடுத்தது இரு சர்க்கரைட் பல் சர்க்கரைட் அடுத்து பல் சர்க்கரைட் சர்க்கரைட் இப்ப பாருங்க ஒரு சர்க்கரைட் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்டோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்டோஸ் இப்ப இரு சர்க்கரைட் இருக்காதானே அவருக்கு நாம வச்சுக்கொள்ளுங்க இவர் உருவாக்கத்தை பார்த்துருவோம் இப்ப தெரியும் உருவாக்கம் அவர் எப்படி உருவாக்குறாருன்னு சொன்னா இந்த இரு சர்க்கரைட்டும் பல் சர்க்கரைட்டும் ஒரு சர்க்கரைட்டால தான் உருவாகும் சரியா விலங்கல எப்படி உருவாகுவாருன்னு சொன்னா எப்படி பார்த்துக்கொள்ளுங்க குளுக்கோஸ் 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 சக 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 அடுத்தது இங்க இருக்கிறது குளுக்கோஸ் இரக்ட்ரோஸ் கலக்ட்ரோஸ் சமன் 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 போட்டுட்டு மா சூலா மால்டோஸ் சுக்குரோஸ் லாக்டோஸ் சரியா அப்ப ஒரு சர்க்கரைட் என்று சொல்றது ஒரு முட்டை என்று சொன்னா இரு சர்க்கரைட் என்று சொல்றது இரண்டு முட்டை சபா சபா இருக்கீங்களா சபா சொல்லுங்க இரு சர்க்கரைட்டுகளில் பிணைப்பு உருவாகும் இல்லையா பெப்டைட் பிணைப்பு பெப்டைடா இல்லை 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 கிளைகோசிடிக் பிணைப்பு கனோஜன் ஓ சார் பார்த்துக்கொள்ளுங்க எந்த ஒரு மூலக்கூறும் பிணைப்பால தான் இணைக்கப்படும் அது கெமிஸ்ட்ரி சொல்லு ரைட்டா அப்ப
ஒரு முட்டை வந்தா ஒரு சர்க்கரை. பட் இரு சர்க்கரை என்று சொல்றது 2 முட்டை வரும். அந்த 2 முட்டையும் ஒரு பிணைப்பால இணைக்கப்பட்டிருப்பாரு. அந்த பிணைப்புக்கு பேர் சொல்றது கிளைகோசெடிக் பிணைப்பு. கிளைகோசெடிக் பிணைப்பு. சரியா? ஓ சார். இது உங்களுக்கு நான் அட்வான்ஸா தரணும்டா. ரைட். அப்ப ஒரு சர்க்கரைட் ஓகே, இரு சர்க்கரைட் ஓகே. இரு சர்க்கரைட் கேட்டா எல்லாம் கொடுக்குறேன். மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் மூணு தான் கொடுக்கணுமா? பல் சர்க்கரைக்கு யாராவது வருவாரு? மாப்பொருள், கிளைகோஜன், செல்லோஸ். மாப்பொருள், மாப்பொருள், கிளைகோஜன், கிளைகோஜன், செல்லோஸ். செல்லுலோஸ். மாப்பொருள் தாவரத்துல காணப்படுவாரு. கிளைகோஜன் மனிதனினுடைய ஈரல்ல காணப்படுவாரு. செல்லுலோஸ் வந்துகிட்டு தாவரத்திலையும் காணப்படுவாரு. சில டைம்ல நம்மளுக்கு மலச்சிக்கல் சரியா? ஓ சார். ரைட். அப்ப இதோட கொஞ்சம் கிளாஸ் இதோட ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரியா கனோஜ்? ஓ சார். இதோட கட் பண்ணுவோமே. ஓ சார். கட் பண்ணிக்கொள்ளுமா? இதோட கிளாஸை ட்ராப் பண்ணிக்கொள்ளுமே. ஓகே சார். ரைட் அச்சா. டவுட் என்ன கேளுங்க. ஓகே சார். ரைட்.